பைஜூஸ்ங்கிறது ஒரு எஜுகேஷனல் ஓரியன்டட் கம்பெனி. ஸோ இது என்ன அப்படின்னா, இவங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னாவே எஜுகேஷனல் கோர்சஸ். இந்த பைஜூஸ் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃப்லைன் இதாக தான் இருந்துச்சு. ஒரு அங்கங்க மட்டும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டுமே ஒரு கொஞ்சம் சென்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த எஜுகேஷனை எல்லாருக்கும் வந்து ஆன்லைன்ல கொண்டு போய் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு நெட்வொர்க்கை பிடிச்சு ஸோ நெறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி, ஸோ ஆன்லைன்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதே மாரி ஸ்கூல்ஸ் 10த், 11த், 12த் ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி, வீடியோ கன்டென்ட்டா வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே போக போக பைஜூஸோட கஸ்டமர்ஸ் வந்து நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பைஜூஸ்ல கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ அதிகமா போயிடுச்சு. எங்களுடைய மெயின் டிராபேக்கே எங்க ஆச்சு அப்படின்னா, இவங்களோட மார்க்கெட்டிங்ல தான் பிரச்சனையாச்சு. ஏன்னா, பைஜூஸ்ல ஒன்ஸ் அவங்களுடைய ஷேர் வேல்யூ அதிகமாக, அதிகமாக அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக, அதிகமாக என்ன பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங்க்கே செலவு பண்ணாங்க. இப்போ பெரிய, பெரிய ஆக்டர்ஸ கூப்பிடுறது, பிசிசிஐயோட ஐபிஎல் அ ட்ராஃபிக்கு வந்து டைட்டில் ஸ்பான்சரா மாறுனது. ஸோ அதே மாரி ஃபிஃபா வேர்ல்டு கப் வரைக்கும் போனாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு மேல வந்து இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ ஒரு 600 குரோர்ஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா, நான் 800 குரோர்ஸ் நான் வந்து மார்க்கெட்டிங்க்கே செலவு பண்ணேன்னா, எனக்கு அடுத்தடுத்த வருடங்கள்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாம போயிடும். ஸோ இந்த மாரி அதிகமா வந்து மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணி, செலவு பண்ணி அ நெறைய அமௌண்ட்ட வந்து லாஸு, கடன் ஆயிடுச்சு. ஃபண்ட கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி எவ்வளோ மார்க்கெட்டிங்க்கு ஒதுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். இந்த மாரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஏதாவது நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்க்கு நீங்க ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க.